வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கும் போது நம்ம கேட்கறது வழக்கம். அதே இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? வாங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இந்த கிரீட்டிங்ஸ் அறிமுக வாழ்த்துங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஃபார்மல் கிரீட்டிங்ஸ், ஒன்னு வந்து இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். இப்போ ஃபார்மல் கிரீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, ஹவு டு யூ டூ, அதெல்லாம் ஃபார்மல் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதையே நம்ம கேஷுவலா சொல்லணும் அப்படின்னா நல்ல மீன்கள்ல இருக்கிற நல்ல மட்டும் தூக்குற மாதிரி குட் மார்னிங்ல இருக்கிற குட்டை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா வெறும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு ஸ்டைலா சொல்லலாம். ஆனா இப்ப யாரும் இது அதிகமா யூஸ் பண்றது இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, இல்லைன்னா இட்ஸ் ப்ளீஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இதை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் தடவை ஒருத்தவங்களை பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். அதே ரெண்டாவது தடவையா பார்க்கும்போது இட்ஸ் நைஸ் டு மீட் யூ அகெயின், இட்ஸ் நைஸ் டு see you again, இட்ஸ் குட் டு see you அப்படின்னு ஒருத்தவங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, முதல் தடவை நம்மளை பார்த்துட்டு போயிட்டாரு, நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க. சரி, நல்லாவே இருக்காரு. முதல் தடவை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இடைப்பட்ட கேப்ல நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? ஹவ் ஹாவ் யூ பீன். ஹவ் ஹாவ் யூ பீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் தடவை நம்ம இட்ஸ் நைஸ் டு மீட் யூன்னு சொன்னோம்ல, அவரே திரும்ப நம்ம சந்திச்சோம், அவர்கிட்ட வந்து இட்ஸ் நைஸ் டு see you அகெயின் அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்க இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எப்படி இருந்துச்சு? ஏன்னா முதல் தடவையே நம்ம ஒரு வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா, எல்லா விஷயத்தை பத்தி பேசியிருப்போம். அப்ப திரும்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்க வேணாம். நம்மளை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி கேட்கறது அப்படின்னா ஹவு ஹாவ் யூ பீன் அப்படின்ற வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஃபார்முலா வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். ஹவு டு யூ டூ. இப்படி யாராவது நம்மள்ட்ட ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? நம்ம தான் யூஸ் பண்றது இல்லை, ஆனா யூஸ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னா ஐ எம் டூயிங் வெல் அப்படின்ற வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். சரி, இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், நைஸ் டு மீட் யூ, ஹவ் ஹாவ் யூ பீன், ஹவு டு யூ டூ, இதெல்லாம் ரொம்ப ஃபார்முலா இருக்கு. கேஷுவலா இந்த புல்லிங்கோ ஸ்டைல்ல எப்படி கூப்பிடுறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அந்த ஹலோவே இப்ப என்னவா மாதிரி இருக்குன்னா ஹே. இது ரொம்ப கேஷுவலான ஒரு ஒரு கிரீட்டிங். இப்ப நம்ம ஹாய் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்ல ஹே யூஸ் பண்ணலாம். ஹாய் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஹே வந்து நீங்க ஏற்கனவே அவரை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாங்கன்னா நீங்க ஹே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நீங்க சந்திக்க போற ஒரு ஆணா இருந்தார் அப்படின்னா ஹே மேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபார்மல்ல ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அதே கேஷுவலா ஹவ் இஸ் இட் கோயிங், இல்லைன்னா ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். சரி, இந்த கேள்வி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எதிரில் வரவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? இப்ப யாராவது நம்மள்ட்ட ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு அம்ப விட்டாங்க அப்படின்னா வந்த அம்ப அப்படியே திருப்பி இட்ஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஹவ் இஸ் இட் கோயிங் கூட கொஞ்சம் ஃபார்முலா தான் இருக்கு. இன்னும் ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்னா வாட்ஸ் அப் அப்படின்னு கேட்கலாம், இல்ல வாட்ஸ் நியூ, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஷுவல் கிரீட்டிங்ஸ். ஆனா இந்த ஹே, ஹவ் இஸ் இட் கோயிங், வாட்ஸ்அப், ஹவ் இஸ் எவ்ரிதிங், இதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே அவரை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கேஷுவலா அந்த சந்திப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப், வாட்ஸ் நியூ, வாட்ஸ் கோயிங் ஆன், இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? சுருக்கமா ஏதாவது இன்ட்ரெஸ்டா உங்க லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லலாம். இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு புது காலேஜுக்கு அட்மிஷன் தேடிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனா அவங்கள்ட்ட நம்ம வந்து அதை பதிலா சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரிதிங், ஹவ் ஆர் திங்ஸ், ஹவ் இஸ் லைஃப், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம கேட்கலாம். இதெல்லாம் கிரீட்டிங்ஸோட சேர்ந்து ஒரு கொஸ்டின் மாதிரியும் வரும். இதுக்கு நம்ம ஷார்ட்டாவும் பதில் சொல்லலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் குட் இல்லைன்னா நாட் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்ம லைஃப்ல நடக்கிறத பத்தி சொல்லிட்டு வாட் அபவுட் யூ அப்படின்னு திரும்ப பதில் கேள்வியை கேட்கலாம். இப்ப ஹவ் ஆர் யூன்றதுக்கு பதிலாக நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுவும் ஒன் ஆஃப் த கிரீட்டிங் தான். ஹவுஸ் யுவர் டே. ஹவுஸ் யுவர் டேனா இப்போ ஈவினிங் ஒருத்தர் மீட் பண்றீங்க அப்படின்னா ஹவுஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கலாம். குட் ஈவினிங்க்கு பதிலாக ஹவுஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கலாம். இப்போ மதியமா ஒருத்தர் மீட் பண்றீங்கன்னா ஹவுஸ் யுவர் டே கோயிங் அப்படின்னு கேட்கலாம். அது ஆஃப்டர்நூன் டைமா இருந்துச்சுன்னா ஹவுஸ் யுவர் டே கோயிங் அப்படின்றத கேட்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் வந்து குட், ஃபைன், நாட் பேட், இதெல்லாம் நம்ம பதிலா எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி வரவேற்பாங்க அப்படின்னா குட் டு see you, இல்ல நைஸ் டு see you அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஹேண்ட் ஷேக்கோ இல்ல ஒரு ஹக்கோ பண்ணுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சடனா ஒருத்தவர் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடா நம்ம கண் முன்னாடி வராரு, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம்னா இட்ஸ் பீன் அ வைல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கிறோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னா இட்ஸ் பீன் அ வைல் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் greeting இருக்குல்ல, இது இல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா ஸ்லாங் அப்படின்னு இருக்கு. ஸ்லாங்னா அவங்களுடைய பேச்சு மொழியில வந்து அவங்க வரவேற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1990ஸ்ல ஹிப்ஹாப் காலகட்டத்துல ஹிப்ஹாப் ஸ்லாங்கா இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்மல் greeting வேணும் அப்படின்னா யோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து யூ ஆல் ரைட், ஆர் யூ ஓகே, ஹவு டு யூ டூ அப்படின்றத பார்த்தோம்ல, அதை அப்படியே சுருக்கி ஹவுடி அப்படின்றது கனடா யூஎஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல சில பகுதியில பாத்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்றத ஹயா அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி ஒருத்தவங்களை வரவேற்கலாம் அப்படின்றத பார்த்தோம். எந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஃபார்மலா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, ப்ளீஸ் டு மீட் யூ, ஹவ் ஹாவ் யூ பீன், ஹவு டு யூ டூ, இந்த மாதிரியான ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து எந்த மாதிரியான கிரீட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹாய், ஹே, ஹே மேன், ஹவுஸ் இட் கோயிங், இல்லைன்னா ஹவ் ஆர் யூ டூயிங், வாட்ஸ்அப், ஹவுஸ் எவ்ரி திங், ஹவுஸ் லைஃப், ஹவுஸ் யுவர் டே, ஹவுஸ் யுவர் டே கோயிங், குட் டு see you, நைஸ் டு see you, இட்ஸ் பீன் அ while. இந்த மாதிரி நம்ம கிரீட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரியான கிரீட்டிங்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க.